श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् கடந்த சத்சங்கத்தில் முதல் இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் பிராமணம் அஜாதசத்ரு பிராமணம் 20வது மந்திரம், அதில் வர முக்கியமான 2 விஷயங்கள்னால 3 வகுப்புகள் சங்கர பாஷ்யத்தில் நம்ம கேட்க வேண்டியதாயிட்டு விசாரணை பண்ணி முடிச்சிட்டோம். ஒன்று தஸ்ய உபனிஷத்து அப்படின்னு ஒரு வார்த்தை, சத்யஸ்ய சத்தியம், அதோடைய ரகசிய நாமம் சத்யஸ்ய சத்தியம் அப்படின்னு சொன்னது. அதுக்காக அவ்வளவு வாதன விவாதங்கள் எல்லாம் சரி. அதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம 2வது பிராமணத்தினை தொடங்கணும். முதல் இந்த பிராமணத்தில் அந்த சத்யஸ்ய சத்தியமனே பதத்துக்கு உபனிஷத்தே ரொம்ப கொஞ்சமா விளக்கம் கொடுத்திருக்கு. அங்கே பக்கத்துல ரொம்ப கொஞ்சம் என்ன விவரணம் கொடுத்திருக்கு? பிராணாவை சத்தியம் ஏஷாம் ஏஷ சத்தியம். அப்படி என்ன அர்த்தம்? பிராணங்களுதான் சத்தியம், அந்த சத்தியமான பிராணங்களுக்கு தேஷாம் அதெல்லாத்துக்கு ஏஷ சத்தியம் அதி சத்தியம். இன்னும் அதி அது என்ன சொல்றது? அவர் அதி. அப்போ 2 சத்தியம் வார்த்தை. அங்கதான் பிரச்சனை வந்துச்சு, என்ன சத்தியம், எதுக்கு 2 சத்தியம்னு. உபனிஷத்தை கொஞ்சம் விளக்கம் கொடுத்தது. ஆனா உபனிஷத்துக்கு திருப்தி வரல. நான் இப்படி சொன்ன புரியாதுன்னு சொல்லி உபனிஷத்தை பார்ப்போம், விவரிச்சு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு இப்போ வர 2வது பிராமணம் 3வது பிராமணத்தில் அந்த சத்யஸ்ய சத்தியத்துக்கு வியாக்கியானம். சத்யஸ்ய சத்தியத்துக்கு வியாக்கியானம். அந்த 2வது பிராமணத்துக்கு பேரு சிசு பிராமணம். சிசு பிராமணம். 3வது பிராமணத்துக்கு பேரு மூர்த்தாமூர்த்த பிராமணம். மூர்த்தா அமூர்த்த பிராமணம். இப்போ முதல் பிராமணத்துல 20வது மந்திரத்துல வந்த இந்த சத்யஸ்ய சத்தியம் அనే வாக்கியத்துக்கு வர 2 பிராமணங்களும் சேர்ந்து வியாக்கியானமா இருக்கும். அதனால நம்ம அது ஜாகிரதையா அப்படின்னா தொடர்ந்து அதே விஷயம் கண்டினியூ ஆகிறது. எப்படி கண்டினியூ ஆகி எப்படி விவரிச்சு முடிய போறது అనేది நான் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இந்த 2வது பிராமணம் சிசு பிராமணத்துக்கு பிராண பிராமணம்னு கூட சொல்லலாம். பிராண சப்த வியாக்கியானம் சிசு பிராமணம். பிராண சப்தத்துக்கு முக்கியமா, ஏன்னா அங்க பிராணம்னு சொல்லிருக்கல உபனிஷத்து, அதுக்கு முக்கியமா வியாக்கியானம் என்று வரும். 3வது பிராமணத்தில் மூர்த்த காணப்படுற
அமூர்த்த காணப்படாத, விசிபிள் இன்விசிபிள், இல்லைன்னா காங்கிரீட் பிரபஞ்சம் ஜெகத் வேர்ல்ட் ஆர் த அப்டிராக்ட் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம அப்புறம் பார்க்க போறோம். மூர்த்தாமூர்த்த பிராமணன் அப்படின்னா இந்த உலகம் மொத்தம் கூட மூர்த்தா அமூர்த்தகமா இருக்கு. மூர்த்தா அமூர்த்தகமா இருக்கு. இந்த மூர்த்த பிரபஞ்சத்துக்கு உபனிஷத்து வேற மொத்தம் 4 பேரு கொடுக்கறது. 4 பேரு கொடுக்கறது. அது அப்புறம் வரும், நான் ஜஸ்ட் சூச்சிக்கிறேன். ஒண்ணு மூர்த்த பிரபஞ்சத்துக்கு பேர் சத்து. இந்த பதங்கள் மாறி மாறி வரும். அதனாலதான் நமக்கு எனியும் அந்த மந்திரங்களை நம்ம பதார்த்தம் உள்ள போல, ஆனா ஒரு கான்செப்ட் மொத்தம் என்ன சொல்றது இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். சத்து. அப்புறம் அமூர்த்தத்துக்கு தியத்து. அமூர்த்தத்துக்கு பேரு தியத்து. தியாகம்ல வரும் தியத். அப்போ மூர்த்த பிரபஞ்சத்துக்கும் 4 பேரு கொடுக்கணும். ஒண்ணு ஆல்ரெடி சத்து, மிச்சம் இங்க சொல்லல, நான் அப்புறம் சொல்லுவேன். அதேபோல் தியத்து ஒரு பேரு. அப்போ அமூர்த்த பிரபஞ்சத்துக்கு 4 பேரு கொடுக்கும். அப்புறம் சரியா? இப்ப எதுக்கு மாதிரி அப்போ ஒண்ணு மட்டும் சொல்றீங்க நீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதனால இந்த மொத்தம் பிரபஞ்சம் the whole world is equal to சத்து பிளஸ் யத்து. சத்து பிளஸ் யத்து is equal to சத்தியம். சரியா? உங்களுக்கு என்னன்னு புரியுதா? சத்தியஸ்ய சத்தம். அந்த முதல் சத்தியம் என்னன்னே உபனிஷத்து இந்த நாமரூப பிரபஞ்சம், இதுல இருக்கிற சரீரம், இந்திரியங்கள், பிராணங்கள், பஞ்சமகாபூதங்கள், தேவதர்கள், எல்லாரும் இது பக்கம் வருவான். அந்த இன்னொரு சத்தியம் தனியாவே இருக்காது அப்படின்னு சொல்றதுக்காக. பட் அப்ப நேரா அசல் அதுதானே சொல்லணும். எதுக்கு இவ்வளவு பேசுறதுன்னு சொன்னா, அப்ப புரிஞ்சுக்கணும். உபாசனா பண்ணணும் யாராவது, இல்ல இன்னும் அவனுக்கு நேரா சத்தியத்தினு அப்படி எடுத்துக்கிறது எனக்கு எத்தனை வேண்டா அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இது இத்தனை பேர் தான் இருப்பாங்க இல்லையா? அப்போ நிறைய பேருக்கு கூட வேற ஏதாவது சொல்லி கொடுத்தா அவங்களும் கிரமமா இந்த சத்தியத்துக்கு வருவாங்க. அதனால மெஜாரிட்டி நெக்லெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால கர்மகாண்ட பேசினது போலும், தேவதைகளை பத்தி பேசினது போலும், உபாசனை பத்தி பேசினது போல் இருக்கும். ஆனா உத்தம அதிகாரிகளான நமக்கு கூட அதெல்லாம் கேட்கும் போது நம்ம எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இது பார்க்கணும் கூட நமக்கு தெளிவு வரும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய உபனிஷத்து இதுக்குதான் ஆச்சாரியரும் பெருசா எதிர்க்காரு பாஷ்ய. அது மட்டும் இல்ல, வேற பல இடத்துல இதுல நிறைய பிருதாரண்யகம் தான் கொட்டேஷன்ஸ் கோட் பண்ணிட்டே இருப்பார், பிரம்மசூத்திரமாவது. ஏன்னா இதுல எல்லா உபனிஷத்துகள விஷயமும் அடிப்படையா பேசப்பட்டிருக்கு. சரியா? அப்போ so the total world is sat plus yat is equal to satyam. சரியா? அப்புறம் இப்ப எப்படி சொல்லலாம்? சத்தியம் இஸ் ஈக்குவல் டு மூர்த்தாத்மகம் சொல்லலாம் இல்லையா? சத்தியம் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஹோல் வேர்ல்ட் இஸ் மூர்த்தா அமூர்த்தம். அப்போ சத்தியம் இஸ் ஈக்குவல் டு மூர்த்தாத்மகம் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு புதுசா இருக்க இந்த தியத்து அப்படின்னு தோணும். தைத்திரியத்துல ஒரு இடத்துல படிச்சோம். சத்யத்யக்ஷாபவத் எரிதம் கிஞ்ச அப்படின்னு.
சச்ச தெச்சா பவத் தைத்திரியத்துல. அப்படின்னா என்ன? எதிதம் கிஞ்ச, வாட் எவர் இஸ் விசிபிள், வாட் எவர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அது மூர்த்தாமூர்த்தம். அந்த மூர்த்தாமூர்த்தத்துக்கு பேரு சத்து பிளஸ் சத்தியத்து சத்தியம். ஆனா பாரமார்த்திக சத்தியம் இல்லை. அப்போ வேற இப்போ இங்க 20வது மந்திரத்தில் பிராணாகா வை சத்தியம்னு சொல்லியிருக்க உபனிஷத்து. இப்போ அதுக்கு நமக்கு டெஃபினேஷன் வந்துச்சு. இப்படி பிராணாகா இஸ் ஈக்குவல் டு உபனிஷத்து இனிமே கூட பேசும், மாற்றி மாற்றி பேசும் வார்த்தைகள். இங்க இப்போ ஒரு சத்தியத்தினே பிராணம்னு சொல்றது. முதல்ல சத்தியச சத்தியம் சொல்லியாச்சு. இந்த முதல் சத்தியம் అనేది பிராணங்கள்னு சொல்றது. பிராணங்கள்னா பிராணாகா இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள். இந்த விதமா வேற உபனிஷத்துல நம்ம பார்க்கல. பிராணங்களை தனியாக சொல்லுவோம், சூக்ஷ்மம். இது எல்லாம் சேர்ந்து 17 இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சூக்ஷ்ம, மொத்தம் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம். சரி, பிராணாக இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இஸ் ஈக்குவல் டு மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சம் இஸ் ஈக்குவல் டு சத்தியம். புரிஞ்சுதா? இந்த பாகத்தின் இப்போ நான் சொன்ன இந்த ஈக்குவல் டு இந்த விஷயம் இந்த சிசு பிராமணத்தில் இந்த விஷயத்தினை சொல்லும். எது? இந்த பிராணாகா ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் అనేది மறிக்கு மட்டும்தான் சொல்லும், மொத்தம் இல்லை. பிராணாகா இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இஸ் ஈக்குவல் டு சத்தியம்னு கூட சொல்லலாம் இல்லையா? மூர்த்தம் பக்கத்தில் வைங்க. A is equal to B, B is equal to C, C is equal to D, therefore A is equal to D. அப்படிதானே? ஆனா இந்த சிசு பிராமணத்தில் பிராணாகன்னு சொன்ன ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் அந்த விஷயத்தை நீங்க விவரிச்சு சொல்லு. அப்புறம் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இஸ் ஈக்குவல் டு மூர்த்தாமூர்த்தம் இஸ் ஈக்குவல் டு சத்தியம் அనే விஷயத்தினை மூர்த்தாமூர்த்த பிராமணம் 3வது பிராமணத்துல சொல்லும். இப்படி கலந்து இருக்கு. அதனால சரியா? இப்போ மேல சொன்ன இந்த எல்லாமே விட இந்த முதல் சத்தியம், சத்தியச சத்தியத்திலும் இது எல்லாமே முதல் சத்தியம். பிராணாக ஸ்தூல சூக்ஷ்ம மூர்த்தாமூர்த்தம் எல்லாம். அப்போ இது சொல்லி 3வது பிராமணம் மூர்த்தாமூர்த்த பிராமணத்துல கடைசி மந்திரத்துல 2 பிராமணம் சின்ன சின்னதுதான். ஒண்ணு 4 மந்திரம், இன்னொன்னு 6 மந்திரம். இந்த கடைசி மந்திரத்தில் உபனிஷத்து நேத்தி நேத்தி அப்படின்னு சொல்லி முடிக்கும். அது வரும் சரியா? நேத்தி நேத்தி அப்படின்னா எதுக்கு ரெண்டுன்னா சங்கரர் சொல்றாரு, மூர்த்தா அமூர்த்தா ரெண்டுத்தினி தள்ளி நெகேட் பண்ணு. அதனால அப்படி நெகேட் பண்ணி 2வது சத்தியம், சத்தியச சத்தியம், அந்த 2வது சத்தியத்தினை ரிவீல் பண்ணணும். சரியா? அந்த 2வது சத்தியம் தான் ரிவீல் மீன்ஸ் நிஜமனே சொல்லணும். அதனால பிருஹதாரண்யகத்துல ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இந்த நேத்தி நேத்தி అనేది நேர சொல்லப்பட்டது இங்க. அப்போ இந்த 2 பிராமணங்களும் சேர்ந்து மொத்தம் 3 ஸ்டேஜஸா விஷயத்தனை சொல்லி முடிச்சிடும். இப்படி மேல இப்ப நான் சொன்னது எல்லாமே சொல்லணும். சொல்லிட்டு முதல் சத்தியத்தினை நெகேட் பண்ணணும், இன்னொரு சத்தியத்தினை ரிட்டைன் பண்ணிக்கணும். சரியா? இப்போ முதல் மந்திரத்தினை படிச்சு அர்த்தத்தினை பார்ப்போம். சிசு பிராமணம் முதல் மந்திரம். யோஹ வை சிசுகும் சாதனகும் சப்ரத்யசாதனம் சப்ரத்யாதானகம் சஸ்தூணகம் சதாமம் வேத சப்தஹ த்விஷதோ ராத்ருவ்யான வருணத்யயம்
வாவ சிசுர்யோயம் மத்யமஹ பிராணஸ்தஸ்யைததமேவ ஆதானமிதம் ரித்யாதானம் பிராணஹ ஸ்தூணா அன்னம் தாமா. இந்த 2-3வது பிராமணங்களும் உபனிஷத்து இப்போ ரகசிய நாமங்களை கொடுக்குற மூட்ல இருக்கு. அங்க 20வது மந்திரத்திலோ ஃபர்ஸ்ட் டைம் உபனிஷத் அనే வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுத்தோம்? அங்க சீக்ரெட் நேம் அர்த்தம். சார் 10 உபனிஷத்துல நீங்க உபனிஷத்துன்னு ஒரு வார்த்தை இன்ட்ரடக்ஷன் பண்ணி என்னென்னமோ பேசிட்டீங்க. இந்த இடத்துல உபனிஷத்துன்னா தஸ்ய சீக்ரெட் நாம சத்யஸ்ய சத்தியம். அதே மூட்ல இருந்து இப்போ எல்லாமே சீக்ரெட்டா பேச. சங்கரன் இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான். அவர் இருந்தே அது புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டம். அதனால நம்ம ரொம்ப டீப்பா பதார்த்தத்தை போல சாராம்சம் அர்த்தம் அதுல என்ன கருத்து, ஏன்னா பியூர் வேதாந்தம் அது இல்லை. கடைசியில அது ரிலேட்டிவ் ரியாலிட்டின்னு பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதனால ஜஸ்ட் அர்த்தம் பார்த்துக்கலாம். என்ன சொல்றதுன்னா, இந்த பிராணத்துக்கு மொத்தம் 3 அர்த்தங்களை கொடுக்கிறது. பிராணத்துக்கு மேல நான் ஏதோ பேசிட்டேன், பிராணா இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சூக்ஷ்ம அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். 3 அர்த்தங்களை கொடுக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒண்ணு முக்கிய பிராணம். இந்த பஞ்ச பிராணங்கள், இந்த மூக்குடைய உள்ள பிராண அபான முக்கிய பிராணம். அது பொதுவா எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச பேர் தான், தெரிஞ்ச விஷயம், அது புரியுற விஷயம் கொஞ்சம். 2வது என்ன சொல்றதுன்னா, எல்லா ஞானேந்திரியங்களும் பிராணங்கள். பிராணம் சொல்லு, எல்லா ஞானேந்திரியங்களும் பிராணம். கண்ணு, மூக்கு, காது தனித்தனிய எல்லாமே பிராணம் தான் அப்படின்னு சொல்லி 2வது அர்த்தம். சரியா? எல்லா ஞானேந்திரியங்கள், கரணங்கள் ஞானேந்திரியங்கள். 3வது அர்த்தம் கொடுக்கும்போது மேல சொன்னது மாதிரி ஸ்தூல சூக்ஷ்ம சரீர காரிய கரண சங்காரம். பயப்பட வேண்டாம், மேல சொன்னதுதான். ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் இஸ் த காரணம், ஸ்தூல சரீரம் இஸ் த காரியம். அப்போ காரிய காரண சங்காத்தம் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம். பிராணம், பிராணத்துக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 அர்த்தம் பிராணத்துக்கு. சரியா? அப்படி சொல்லி பிராணத்துக்கு ஒரு ரகசிய நாமம். என்னது? பிராணத்தினே உபனிஷத்து சிசுன்னு கூப்பிடுறது. சிசுன்னு குழந்தை, குட்டி குழந்தை. காமெண்டேட்டர்ஸ் எல்லாரும் கூட இங்க கண்டுபிடி இருக்கணும். பசுமான், சரியா? சிசுகு. அதனால இதுக்கு சிசு பிராமணம் சொல்லலாம், இல்ல பிராண பிராமணம். ஏன்னா பிராணத்தை தானே சிசுன்னு ஒரு பேரு. ஏன் இந்த பேரு அப்படின்னா, சங்கரர் சொல்றாரு, குழந்தை மட்டும்தான் ராகத்வேஷங்கள் இல்லாம, குழந்தை மனசு இன்னும் ஃபுல்லி எக்ஸ்போஸ் ஆகல, சுத்தமா இருக்கும், அகங்காரம் இல்லை, ராகத்வேஷங்கள் இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஃப்ரீ ஃப்ரம் தி எக்ஸ்ட்ராவர்டட்னஸ். அதுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவர்டட்னஸ் நம்மளை போல் அப்படி இருக்காது, டிஸ்ட்ராக்டட் அப்படி இருக்காது. அது பாட்டுக்கு அது என்னமோ ஒரு லோகத்துல இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ராகத்வேஷங்கள் இல்லாம அப்படி இருக்கிறது. அதனால சரி, அது சரி. இப்ப இங்க இருக்கு அதே விதமா பிராணம் ராகத்வேஷங்கள் இல்லாத, எக்ஸ்ட்ராவர்டட் ஆகாத
பகிர்முகம் ஆகாத ஒரு விஷயமா இருக்கின்றன பிராணம். அதனால ஒருத்தன் நல்லவனு கெட்டவனு சொல்றதுக்கு அவனுடைய எண்ணங்கள், அவருடைய இந்திரியங்கள், சேஷ்டைகளை பார்த்து அதை பத்தி சொல்லுவோம். ஆனா பிராண விஷயத்துல 2 பேருக்கு சமந்தான் இல்லையா? பிராண விஷயத்துல 2 பேருக்கு அதே பிராணம். பிராணத்துல அசுத்த பிராணம், சுத்த பிராணம்னு கிடையாது. சுத்த மனசு, அசுத்த மனசு இருக்கு இல்லையா? அதே போல கண்ணு, இந்த இந்திரியங்கள் சொன்னப்போ இந்த இந்திரியம் ஒண்ணு கண்ணு நல்லதை பார்க்கும், கெட்டதை பார்க்கும். காது நல்லதை கேட்கும், கெட்டதை கேட்கும், பேசும் எல்லாம். ஆனா பிராணத்துக்கு அப்படி ஏதாவது பார்ஷியாலிட்டி அப்படி ஏதாவது இருக்க ராக தேசங்கள், அதனால அது சுத்தமாவே இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி சாந்தோக்கியத்திலும் இந்த பிரகதாரணத்தை கூட பார்த்தோம். ஞாபகம் வந்திருந்த இந்திரியங்கள் அசுத்தம். தேவதைகள் எல்லாரும் இந்திரியங்கள், இவரோட இந்திரியன் தேவதை தானே, அதெல்லாம் போய் நான் தபஸ் பண்ணணும்னு உட்கார்ந்துச்சேன். ஆனா அசுரர்கள் தாக்கிட்டாங்க. நிறைய பார்த்தோமே, அசுரர்கள் டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்படி சொன்னா புரியாது. பூஜைக்கு உட்கார்றோம் வீட்டுல, கிளாஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரி, நீங்க யாரும் என்ன பூஜை பண்றீங்க தெரியாது, உட்கார். நடுவில் என்னென்னமோ போன் வந்தா பேசுறோம், போன் தொடக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறோமா, இல்ல வீட்டுல யாரோ இன்னும் இருந்தா 2 பேர் அவங்கள பேசுறது அது பதில் சொல்றோம். ஏன்னா நம்ம பூஜை பண்றது உட்கார்ந்தோம் இல்லையா, அசுரர்களுக்கு பிடிக்காது. அதனால இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண. கிளாஸ்ல வேற கிளாஸ்ல குழந்தைகளும் அப்படிதான், இந்திரியங்கள் டிஸ்ட்ராக்ஷன். படிக்க வேண்டியது தானே, எந்த கிளாஸ் ஆகாது, இந்த கிளாஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த அசுரர்கள் எப்படி தாக்குது. அதனாலதான் பூஜா எனி உபாசனா பண்றதுக்கு முன்னாடி நடுன்னு பிராணாயாமம் பண்ண சொல்றது. சந்தியாவந்தனம் ஏன் அவ்வளவு முக்கியம், அதுல பிராணாயாமம் சேர்க்கப்பட்டது. எந்த சங்கல்பம், எந்த உபாசனை அப்புறம் பிராணாயாமம், என்ன அட்டென்ஷன், பிராணம். ஏன்னா பிராணத்துடைய நீ ஷெல்டர் எடுத்துக்கிட்ட அது ப்ரொடெக்ட் பண்ணும். அங்க கதலை பார்த்தோம் இல்லையா, தேவர்கள் எல்லாம் அந்த அசுரர்கள் வந்தா கூட ஒன்னும் பண்ணாம ஓடி போயிட்டாங்க, ரசிச்சு போயிட்டாங்க கதை. சரி, அங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்க உபனிஷத்து உதாரணம் அந்த கதையில, அசுர பாப்ம வித்வத்வம். எது? இந்த இந்திரியங்கள் எல்லாமே, இந்திரியங்கள் தேவதைகள் தான். ஆனா அந்த இந்திரியம் தானே ஏன் கெட்டதை பார்க்கணும், கெட்டது பார்த்து ஏன் ரசிக்கணும், கெட்டது பேசி ஏன் சந்தோஷப்படணும். பக்கத்துல அசுரர்கள் இருக்காங்க. அதனால சுத்தமான பிராணத்துக்கிட்ட போய் ஒட்டிக்கிட்ட இது ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி அது போல். சரி, அதனாலதான் குழந்தை சிசு అని பிராணத்தை சொல்லி இந்த இனிமே கண்ணுக்குட்டி பிராணம் இது 4 விஷயங்களை கூட அசோசியேட் ஆயிருக்குன்னு உபநிஷத்து விவரிக்கிறது. இந்த 5யும் சேர்த்து சீக்ரெட் நாமமனே சொல்லலாம், இல்ல ஒரு சின்ன கதை போல் எடுத்துக்கோங்க. எப்படியா 4 விஷயங்களுக்கு இந்த கண்ணுக்குட்டி பிராணம் 4 கூட அசோசியேட் ஆயிருக்குன்னு சொல்றது. என்னன்னு சொன்னா, அப்போ ஒரு பேரு கொடுத்தாச்சு, சிசுகு, கண்ணுக்குட்டி. பிராணம் தான், பிராணத்தை என்னன்னு சொன்னா, இந்த பிராணத்துக்கு ஆதானம் என்ன, ஆதானம் என்ன, தங்குற இடம் என்ன, தங்குற இடம். கண்ணுக்குட்டினி அந்த கொட்டத்துல கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்க ஷெட். அதுபோல் இந்த சரீரமனே இடத்தில் ஆதாரம் என்ன இடம். இங்க அந்த பிராணம் இதுல தங்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி தங்கிட்டு இருந்தா கூட இப்போ கண்ணுக்குட்டிங்கன்னு அந்த கொட்டாயத்தில் இருக்குன்னா, கொட்டாயம் மொத்தமா இருக்க, கொட்டாயத்துல
ஒரு இடத்துல ஏதோ கட்டி போட்டு இருக்கு. அப்போ சரீரத்துல மொத்தம் பிராணம் இருந்தா கூட இது ஸ்பெஷலா ஒரு இடத்துல கட்டி போட்டு இருக்காமா. இப்ப நீங்க இந்த ஒன்னூறு லிங்க் பண்ணிக்கணும். கண்ணு குட்டனே பிராணம், ஓகே, சரீரமனே கொட்டாயத்தில் அங்க ஒரு தனிப்பட்ட கம்பத்துக்கு தான் கட்டி போட்டிருக்கு, கட்டி போட்டிருக்குன்னு சொல்லும். நாலாவது. மூணாவது, எங்க தனியா கட்டி போட்டிருக்கேன்னு சொன்னா ஆதானம் அనే பேர் அதுல இருக்கு, சிசு அనే பேர் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் இது முக்கியமா இந்த தலையில கட்டி போட்டிருக்காங்க. தலை அనే இடத்துல கட்டி போட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த தலையில என்ன இருக்கு? அது முன் பாகத்துலதான் 7 இந்திரியங்கள் இருக்கு. 7 இந்திரியங்கள் இருக்கு. 2 கவுண்ட் பண்ணணும். இந்த தப்பு சொல்றேன். 7 இந்திரியங்கள் இருக்கு. இந்த 7 இந்திரியங்கள் கவுண்டர்ஸ், சரியா? நீங்க என்ன, இந்த 7 இந்திரியங்களுக்கு பின்னாடி இருக்கிறது பிராணம் தான். அப்போ தலையில தான் முக்கியமா இது கட்டி போட்டு இருக்கு అని புரியுது, சரியா? அப்போ இந்த தலை தனியா ஒரு இடத்துல கட்டி போட்டு இருக்கிறதுக்கு பிரத்யாதானம், சரியா? பிராண சிசு ஆதானம் அண்ட் பிரத்யாதானம், இந்த பதங்கள் மட்டும் அங்க இருக்கு. அதுல அதுக்குதான் சொல்றேன். பிரத்யாதானம்னா பிரத்யேகமா ஆதாரமா இருக்கு. எதுக்கு? 7 இந்திரியங்களுக்கு ஆதாரமா இருக்கிறதுனால பிராணம், எல்லாத்துக்கும் பிராணம் வேணும் பிரத்யேகமா. அதனால பிரத்யாதானம், ஆதானம், பிரத்யாதானம் அப்படின்னு. சரீரம்ல பிராணம் இல்லைன்னு கேட்கக்கூடாது, இருக்கு, ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் கூட சொல்லும், புரியும். அப்புறம் எந்த தலான இடத்துல கட்டி போட்டிருக்கணும், எது வச்சு கட்டி போட்டு இருக்கு, எதுக்கு கட்டி போட்டு இருக்க, எதுக்கு தலன்னு சொன்னோம். தலன் இடத்துல எதுனால அங்க இருக்கிறது, அங்க கட்டி போட்டப்பட்டிருக்கன்னா பலம், சக்தி. அந்த பலம் சக்திக்கு பேரு தூணு, ஸ்தூண, அதுல இருக்கு பதம், கம்பம், ஸ்தூண, சரியா? ஸ்தூண பலமனே கம்பத்துக்கு கட்டி போட்டிருக்க ஸ்தூண, சரியா? அப்புறம் சரி, எது போட்டி கட்டி போட்டிருக்கேன்னு கடைசி 5வது என்னன்னா, எந்த கயிறுனால கட்டி போட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது தாம, தாம అనేది வார்த்தை அதுல இருக்கு. தாமம்னா கயிறு, தாமோதர, உதரத்துக்கு தாமம் கட்டி போட்டிருக்கான் யசோதம்மா. தாமம் தமிழ்ல எப்படி ஏதோ அப்ப மாறி தாம கயிறு அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? அது தவறாம. அப்படி கயிறுனாவே தாமம் தான், அது தாமம் தான் அது ஏதோ ஆகி அப்படி சொல்றாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை என்று சொல்லக்கூடாது, சந்தர்ப்பம்னாவே 2 வார்த்தைகள் சொன்னது போல. தாம என்ன கயிறு தாமம்? அன்னம். Food is like a rope. அப்போ ஃபுட்டனே ரோப்புனால பலம் வரும், பலத்தினால தலையில கட்டி போட்டு இருக்கு. உடம்பு சரியில்லாத போது தெரியும், வேலை பண்ணாம அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அப்படி கஷ்டம் வரல. சப்ளைல சரியில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. 5 சொல்லிட்டோம் இல்லையா? முக்கியம் சிசு பிராணம். பாருங்க எப்படி எல்லாம் உபனிஷத்து இமேஜின் பண்ணி நம்ம புரிய வைக்கிறது. சின்ன வயசுல விதி படிக்காம என்னென்னமோ படிச்சு என்னென்னமோ ஆகி கடைசியில
மொழி விழுங்கு. இங்க வந்து இது சொல்லி நான் பேசுறதுல ஒரு மந்திரத்துல விஷயம் பாருங்க. அங்க டக் டக் ஏதோ மதம் ஆதானம் பிரத்யாதானம் ஸ்தூணு தாமம் அன்னம் என்னதான் புரியும் கனெக்ட் பண்றது. அது சொல்லிட்டு அதுலயே இன்சிடென்டல சாந்தர்பிகமா இந்த விதமா யார் உபாசனை பண்றானோ பாருங்க கொடு அப்புறம் அப்கோர்ஸ் இன்னும் நம்ம பியூர் வேதாந்தத்துக்குள்ள வரல இல்லை, அதனால இந்த உபாசனா டச் அங்க இருக்கு. இந்த விதமா உபாசனை யாரு பண்றானோ அவனுக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும்னு சொல்றது. பொதுவா காமன் ஸ்டேட்மெண்ட் என்ன, யதா யதா உபாஸ்தே ததா ததைவ பவதி. எதெந்த உபாசனை பண்ணா அதது போல் ஆயிடுவான், அதது பலம் அப்படின்னு சொல்லி இங்க இப்போ என்ன இவனுக்கு இவனோ குழந்தை போல் பாலவத் ரமதே பாலவன் உத்தம ரஜகோவிந்தத்திலோ உன்மத்தவன் பால உன்மத்தவன் என்பார். யாரு இந்த சிசுன்னு பத்தி பிராணத்தின்னு பத்தி நிச்சயமா இப்படி தெரிஞ்சுக்கிறானோ அப்படின்னு உபாசனை பண்ணி தெரிஞ்சுக்கிறான், அவனை துவேஷிக்கிற 7 சத்ருகள் வந்து நசிஞ்சு போயிடுவாங்க. என்ன புரிஞ்சுது? 7 இந்திரியங்கள் அது ஆக்சுவலா நமக்கு உதவியா இருக்க வேண்டியது, அது செத்துவா ஆயிடுது. ஆனா இந்த விதமா பிராணத்தினை நலிச்சு சிந்திச்சு இப்படி தியானம் பண்ண அவனுக்கு வந்து 7 சத்துருகள். இந்த பாயிண்ட் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு என் இந்திரியங்கள் எந்த வகையில இனிமே என்ன கஷ்டப்படுத்தக்கூடாது, தப்பான வழியில கொண்டு நான் அதுக்கு அடிமையாகும். இது அவசரம் தானே வேதாந்திக் ஸ்டூடெண்ட் முக்கியம் எல்லோரும். ஏன்னா இந்திரியங்களே சத்ருகள்னால அப்படின்னு முதல் மந்திரத்துல இன்ட்ரடக்ஷன் டு தி பிராணம் சிசுவா எடுத்துட்டு விவரிச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு இப்போ நமக்கு அங்க உபனிஷத்தை பிராணாவைன்னு சொன்னதுனால இப்போ பிராணத்துக்கு என்ன அர்த்தம் అనేది அது சத்தியம்னு சொல்லியிருக்கு, அது முடிஞ்சது. அடுத்ததாக 2வது மந்திரம். தமேதாஹ சப்தாக்ஷிதய உபதிஷ்டந்தே தத்யா இமா அக்ஷலோஹின்யஹ ராஜயஸ்தாபிரேனகம் ருத்ரோ அன்வாயத்தோத யா அக்ஷன்னாபாஸ்தாவிஹி பர்ஜன்யோ யா கனீனகாம் தயா ஆதித்யஹ யத் கிருஷ்ணம் தேனாக்னிஹ யத் சுக்லம் தேன இந்திரஹ அதரைனம் வர்த்தன்யா பிருதிவ்யான்வாயத்தா ஜௌஹு உத்தரயா நாஸ்யான்னம் க்ஷீயதே ய ஏவம் வேத. இதே ஒரு கதை உண்டு. இதெல்லாம் இப்படி சொல்லுங்க சார், அந்த பாஷை எல்லாமே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் 2வது மந்திரத்தில் ஒன்றும் இல்லை, பிராணத்தனை பாராட்டுறது. பிராணமே இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிறதுனாலதான் இந்த இந்திரியங்கள் தான் இந்த தலனும் இருக்கு, தலை தான் முக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னது. இந்த பிராணத்தனை பாருங்க, உபனிஷத்து உபாசனா விஷயங்கள் நிறைய இடத்துல அஜது பிராணம் சமஷ்டி இரண்ய கர்ப்பம்னு சொல்லியாவது பல உபனிஷத்துல பார்த்தோம். இந்த உபாசனா பிராண உபாசனை சுத்தமான உபாசனை, பிராணத்தினை குளோரிஃபை பண்றது. அப்புறம் இந்த பிராணம் தான்
சமஷ்டி லெவல்ல சொல்லும் போது ஹிரண்ய கர்ப்பா. சரியா? பிராணம் பத்தி சய ஏஷோந்தர்ஹிருதய ஆகாஷः தஸ்மின் அயம் புருஷோ மனோமயः அமிர்தோ ஹிரண்யமயः. எங்க சத்தம் தைத்திரியம் சொல்லிருக்கு. அப்புறம் இந்த உபனிஷத்து இந்த பிராணத்தினை இங்க இடத்துல குளோரிஃபை பண்ணும்போது என்ன சொல்லுதுன்னா, எல்லா தேவதர்களாம பிராணத்தினை பூஜிக்கிறாங்க. எல்லா தேவதர்களும் பிராணத்தினை வர்ஷிப் பண்றாங்க. இந்த பிராணத்தை அது கூட தைத்திரியத்துல ரிஃபரன்ஸ் இருக்கு. சர்வைஸ்மை தேவா பலிமாவஹந்தி. எல்லா தேவதைகளும் அவனுக்கு பலி கொடுக்குறாங்க. அப்படின்னு ஆஃபரிங் பண்ணிக்கிறாங்க, பூஜை பண்றாங்க. வாக்பதி சக்ஷுஷ்பதி ஸ்ரோத்ரபதிர் விஜ்ஞானபதி. பிராணம் வாக்குக்கு பதி, சக்ஷுவே பதி, அது என்ன லீடர் தெய்வம். ஸ்ரோத்ரபதி விஜ்ஞானபதி. கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா, இப்போ சும்மா பாராயணமா தைத்திரம் படிச்சா இதெல்லாம் அந்தந்த வார்த்தைகளை நமக்கு அங்கங்க ஞாபகம். அப்போ தெரியாத போது படிச்சோம். எல்லாமே ருத்ரமாவது ஏதோ வேதாந்தம் கேட்டதுக்கு அப்புறம் படிச்சேன். அக்னிர்மே வாசிஸ்ரிதः வாக்ஹ்ருதயே ஹ்ருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. இப்படி ஒரு இந்திரியம் பத்தி சொல்லிட்டு போகும். చక్షుష్పది శ్రోతు విజ్ఞానం. ఇది రిఫరెన్స్. தேவதாஸ் வந்து பிராணாన్ని வர்ஷிப் பண்றாங்க. இந்த சரீரத்துல இருக்கிற பிராணமா எந்த பிராணத்தினை உபாசனை பண்றாங்க? பிராணம் சரீரம் மொத்தத்துல இருந்தாலும் தலையில முக்கியமா இருக்குன்னு இப்பதானே சொல்லிட்டோம். உபனிஷத்து மறந்து போல, நம்ம மறந்துட்டோம். சரீரம் எல்லாம் இருந்தா கூட தலையில முக்கியமா இருந்தது. தலையில இருந்தா கூட கண்களுக்குள்ள இருக்கு. அந்த கண்களுக்குள்ள கூட ரைட் ஐ, அந்த ரைட் ஐ முக்கியத்துவத்தினை பத்தி நம்ம படிச்சோம் உபனிஷத்துல. அப்புறம் அதனாலதான் குழந்தைனே தமிழ்ல எனக்கு கண்ணே கண்ணேன்னு கூப்பிடுறாங்க. இந்த நாக்கேன்னு யாரும் கூப்பிடுறதில்லை. எனக்கு மூக்கே காதேன்னு கூப்பிடுறேன். கண்ணே இல்ல, அது அன்பா எப்படி வந்துச்சு? கண்ணா கிருஷ்ணன் வந்து வந்துச்சு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த உபனிஷத்தை படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது கண்ணே, அது கூட ரைட் கண், ரைட் கண்ணு. பார்த்தீங்களா? சரி, இங்க என்ன போச்சு, நிறைய தேவதைகள் இருக்காங்க. எல்லாரும் பிராணத்தின் வர்ஷிப் பண்ணணும் வந்தாங்க. இப்ப அயோத்தியில ராமர் டெம்பிள் ரஷ் போல் உங்களோட டிராபிக் ஜாம் நிறைய ரஷ் ஆயிடுச்சு. அதையும் இந்த ஒரு இடத்துல சரீரம் மொத்தம் வந்தா பரவாயில்ல, எல்லாரும் நான் அதுதான் போனேன். எல்லாரும் இங்க வர சரி வந்தாங்க. உபனிஷத்து சில பேரு கொடுக்குற சில தேவதைகள் லிஸ்ட் மட்டும் சொன்னா போதும். எந்த தேவதா அந்த கண்ணுல கூட பல இடங்களில் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். இன்னும் டீப் அத ருத்ர தேவதா கண்ணுல இருக்கிற
முக்கியமா அந்த வெள்ளை பாகத்தில் இருக்கிற பிளட் வெசல்ஸ், கேபிலரிஸ், அது சில பேருக்கு தெரியும். சில பேருக்கு கிட்ட போய் பார்த்தா அந்த வயிற்றுல பிளட் கேபிலரிஸ் தெரியும். அது தெரியறது நல்லதா கிட்டதான் சொல்லாதுவோ தெரியும், அது இருக்கும். எல்லாருக்கும் தெரியாது. சரி, தெரியலன்னா இருக்கப்பா. இவர அந்த கேபிலரிஸ், பிளட் வெசல்ஸ், അതിനെ ஆராதிக்கிறார், അതിനെ பூஜிக்கிறார் பிராணமா. அதனாலதான் இவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டதுன்னா இங்க லோகிதாக ராஜன்யா இந்த பதம் அங்க இருக்கு. ருத்ரஹா பேர் இருக்கு. லோகிதம்னா சிகப்பு. லோகிதா, லோகிதாக ராஜன்யான்னு அந்த பிளட் கேபிலரிஸ். ரெண்டாவது தேவதை யாரு? நம்ம ரெயின் காட், பர்ஜன்ய தேவதா. அவர் கண்ணுல இருக்கிற ஜலம், கண்ணீர்ன்னு சொல்லவில்லை, அந்த இயர் கிளாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வயசானதுக்கு ஒரு ப்ராப்ளமும் கொடுக்கும். இயர் கிளாண்ட் ஆபஹ. இந்த கண்ணுல ஆபா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணு அப்பப்போ மாய்ஸ்சர், இப்படி கண்ணு ஒரு வாட்டி மூடி திறக்கும் போதெல்லாம் வெட் ஆகிட்டே இருக்கும். அதனால கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது சில வாட்டமா சில ஆப்ரேஷனுக்கு அந்த இயர் கிளாண்ட் டக்ட்னு முதல்ல கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வருமா. அதனால அது இருந்த இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ட்ரைவ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி திரும்பி அதை கனெக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அப்படி பண்ணும்போதும் எவ்ரி 10 minutesக்கு ஏதோ டைம் இருக்கும், டிராப்ஸ் ஊத்திட்டே இருக்கணும் யாராவது. ஈவன் கேட்ராக்ட் பண்ணாலும் கண்ணுக்கு டிராப்ஸ் ஊத்திட்டே இருக்கு. அந்த மாதிரி அதனால கண்ணுல ஜலம் வருது நல்லதுதான். நம்ம அணுறோம், கண்ணி அணுறது இருக்கணும். சரியா? அது ஆனந்த கண்ணீரை அடிக்கடி கலா. ரெண்டு தேவதைகள் ஆயிடுச்சு. இவருக்கு பேரு சரி ஆபகான்னு சொல்லிட்டோம். ஆதித்ய தேவதா, ஆதித்ய தேவதா இவர் கண்ணுல நடு பாகத்துல இருக்கிற அந்த ரெட்டினாவா, ரெட்டினா இல்ல, பியூப்பில், பியூப்பில், பியூப்பில் சொல்ல சின்னது குட்டி குட்டி அங்க இருக்கும். அதுதான் ஆக்சுவலி உயிரோடு இருக்கும்போது இப்படி பண்ண டைலேட் ஆகும். டார்ச்லைட் போட்டு பார்ப்பாங்க டாக்டர், அப்ப அது பெருசாய் கண்ட்ராக்ட் ஆகும். இடம் காலி பண்ணி போனது அவனுக்கு ஆகாது. பியூப்பில் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஐ. ஏன் இவர் கண்ணுக்கு அதிஷ்டான தேவத்தை இல்லையோ, நான் சென்ட்ரல்ல போய் உட்கார்ந்துக்கிறேன் அங்க பூஜை. அந்த சென்ட்ரல் பாகத்துக்கு சம்ஸ்கிருதத்துல எங்க பேர் ஆதித்ய தேவத்தை சொல்லி அப்புறம் கனீனகா. நல்லா இருக்க பேரு, கேர்ளுக்கு வச்சு கனீனகா. சரி, அடுத்தது அக்னி தேவதா. இவர் சூரியனுக்கு கொஞ்சம் நெருங்கி இருக்கிறவர்னால இவரும் சூடு அவரும் சூடு. நான் உனக்கு பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் கார்னியா, இதுக்கு பேர் அந்த பிளாக் நடுவில் இருக்கு பாருங்க, பெருசா தெரியும். உள்ள இருக்கிற கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் இருக்கு. இல்லை சார், அங்க யாருக்கு ப்ளூ ஆயிருக்கு அதெல்லாம் சொல்ல. சில பேர் ப்ளூ பண்ணிக்கலாம், அங்க ஏதாவது பண்ணலாம். கார்னியா. இதுக்கு பேரு கிருஷ்ண பாக, அந்த பேரு அங்க இருக்கு. அடுத்தது இந்திர தேவத்தன் வந்தாரு. இந்திர தேவத்தன் சரி எல்லா இடமுக்கும் ஆக்டிவே ஆச்சு. இந்த நிறைய இடம் காலியா இருக்கு, ஒயிட் போர்ஷன் எல்லாமே இருக்குல்ல. சுக்ல பாக, அவர் அந்த இடத்துல பிராணமா ஆராதிக்கிறார் பூஜை. அப்புறம் பிருத்திவி தேவதை. பிருத்திவி தேவதை லோயர் ஐலேண்ட், ஐலேண்ட் சரியா. அதராவர்த்தனி சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? மை ஐலிடிக், இமை. ஐலிட் அது என்ன? அதரா. தரா இஸ் ஆல்வேஸ் அதரா, கீழே தான் இருக்கும். அப்புறம்
லாஸ்ட் 7th தேவதா வந்து ஹ்யௌஹு தேவதா, ஸ்வர்க தேவதா, அப்பர் ஐலைட். ஓகே, உத்தரையா வர்த்தனி மேல. இப்படிதான் அந்த லிஸ்ட் கொடுத்திருக்க அந்த மந்திரத்தில் இந்த தேவதைகள் இப்படி கண்ணுனி பிராணமா, முக்கியமா பிராணம் இருக்கிற இடமா நினைச்சு இது பாருங்க. ஜஸ்ட் உபாசன மெடிடேஷன் நல்லா இருக்கு. இது ரொம்ப டீப்பா பக்கம் தேவதை நினைச்சுக்கிறோம், ஒரு பக்கம் அப்புறம் இடம் கான்சன்ட்ரேஷன் உபாசனை பண்ண. அதான் சொல்றது உபனிஷத்து. இவ்வளவு சொல்லிட்ட தேவதை அதை வந்து உபாசனை சொல்லணும் கொஞ்சம். மந்த மத்தியம் அதிகாரிகளுக்கு மந்தம மத்திய அதிகாரி அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. இல்ல என்ன பண்ணுவே நீ? நீ சாட்சியா இருந்து டீட்டெயில்டா பாரு. நேரமே யூடியூப்ல கேட்க முடியல. கேட்டுன்னா அப்பப்போ இப்படி சிந்தனை பண்ணணும். கண்ணு திறந்தே சிந்தனை பண்ணணும். இல்ல கண்ணு ஒரு பொம்மை போட்டு ஏதோ ஒண்ணு எத்திர மனோ யாத்தி தத்திர சமாதைய அப்படி உபயோகப்படுத்திக்கலாம். சரி, உபனிஷத்து வந்து பலம் வந்து இந்த உபாசகருக்கு வந்து நிறைய ஃபுட் கிடைக்குமா? ஃபுட்டுன்னா எல்லா வகையான அவனுக்கு வாழ்க்கையில வேண்டியது, முக்கியமா அன்னம் பத்தி தான் சொல்லும் உபனிஷத்து. அன்னம் வந்தாங்க ஆல் லைவ்லிஹுட்டுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வித்தவுட் எனி பிரேக் இல்லாம நடுவு அப்படி நிரந்தரம் அவனுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பல ஸ்ருதி கூட சொல்றது உபாசன். அடுத்தது இது இங்க இதோட முடிஞ்சு அப்புறம் 3வது மந்திரத்துக்கு போகணும். 3வது மந்திரம் என்னன்னா உபனிஷத்துடைய வேதத்துடைய முன்பாகம் மந்திர பாகம் அப்படின்னு இருக்கு. இது வந்து உபனிஷத்து பாகம். மந்திர பாகத்துல இந்த பிராணத்தினை பத்தி ஸ்துதி பண்ற ஒரு மந்திரம் இருக்கு. இப்படி அங்கங்க சொல்லும் இல்ல, ததப்பேஷ ஸ்லோகோ பவதே, இது பத்தி இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்படியும் தைத்திரியத்துல அங்கங்க இங்க கூட பார்த்தோம் சாந்தோக்கியத்துல. அப்படி 3வது மந்திரத்தில் படிக்கிறோம். முதல்ல படிக்கிறேன், கொஞ்சம் பெருசா. ததேஷ ஸ்லோகோ பவதி अर्वाग्बिलश्च चमस अर्वाग्बिलश्चमस ऊर्ध्वबुध्नः तस्मिन् यशः निहितं विश्वरूपं तस्य आसत ऋषयः सप्ततीरे वागष्टमी ब्राह्मणा संविधान इति. அங்க வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். இங்க வரைக்கும் வந்து ரிஃபரிங் ஸ்லோகா உபனிஷத்து, பிருஹதாரண்ய உபனிஷத்து மந்திர பாகத்துல வேற அப்படின்னா வேத கடைசி பாகம் வேத முன்னாடி பாகத்துல இருக்கிற விஷயத்தினை பத்தி தானே கொண்டு வந்து இங்க சொல்றது. சரியா? அப்படி சொல்லி இங்க கூட இந்த வார்த்தைகள் இந்த ஒண்ணுமே புரியாது. தலை என்ன வால் என்ன ஒண்ணுமே புரியாது. அதனால உபனிஷத்தை பிருஹதாரண்யகமே அது கொஞ்சம் வியாக்கியானம் பண்றது இந்த மந்திரத்தை. அதனால அந்த வார்த்தைகள் திரும்பி வர போல் இருக்கும். இங்க படிச்சு முடிச்சிடுறேன். अर्वाग्बिलश्चमस ऊर्ध्वबुध्न इति इदं तच्चिर एष अर्वाग्बिलश्चमस ऊर्ध्वबुध्नः तस्मिन् यशः निहितं विश्वरूपमिति प्राणा वै यशो विश्वरूपम्
प्राणानेतदाह तस्य असत ऋषयः सप्ततीर इति प्राणाः वा ऋषयः प्राणानेतदाह वागष्टमी ब्रह्मणा संविदानेति वाग्ध्यष्टमी ब्रह्मणा संवित्ते. இது கூட பதபதார்த்தத்தை போல சாராம்சம் மட்டும் பார்க்கிறோம். பிராணஸ்துதி மந்திர இங்க ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಗಳನ್ನೇ ಪ್ರಾಣವ ಭಾವಿಸಿ அந்த கண்ணா பாவிச்சோம், சரீரம் மொத்தத்தில் இருக்கிறோம், தலன்னு சொன்னோம். ஞானேந்திரியங்களை முக்கியமா பிராணமா பாவிச்சு பிரசம்சம் பண்றது. ஓகே, எல்லாமே இந்த சீக்ரெட் கோட் லாங்குவேஜ்ல தான் இருக்கு இந்த பதங்கள் எல்லாமே. அப்புறம் வியாக்கியானம் சொல்லும் போது என்னன்னா, சமச பாத்திரம், சமச அనే வார்த்தை அங்க வந்துச்சு. சமசம் அப்படின்னாவே பாத்திரம். ஆனா சமச பாத்திரம் சொன்னா யஜ்னத்துல சோமரசத்தினை வச்சு யாகத்துக்காக வைக்கிற அந்த பாத்திரம். சமசம்னா ஜெனரலி எந்த அக்னி ஹோத்திரத்துல உபயோகப்படுத்துற சில திரவியங்களை வச்சு அந்த பாத்திரத்து பேரு சமசம். அந்த சமசம் பாத்திரம் அக்னி ஹோமத்துல முக்கியமா சோமரசத்தினை வச்சு இருக்கிற பாத்திரம். அது என்ன அந்த பாத்திரம்னு சொன்னா நம்ம தலைதான்னு சொல்றோம். தலைதான் அந்த சமச பாத்திரம். அக்னி ஹோத்திரத்துல சோம ரசம் வச்சு இருக்கிற அக்னி ஹோத்திரத்துக்காக, சோம யாகத்துக்காக. ஆனா இந்த பாத்திரமாமா தலைகீழ் இருக்காங்க. பாத்திரம் தலைகீழ் இருக்கு, சரியா? அப்போ பாத்திரத்து மேல ஓப்பனிங் இருக்கணும். இது தலையில இருக்கு, நம்ம தலைதான் பாத்திரம், தலையில இருக்க அர்த்தம் என்னன்னா, இந்த வாய் தான் பாத்திரத்துடைய ஓப்பனிங், சரியா? நம்ம வாய் தான். அப்புறம் 7 இந்திரியங்களை பத்தி பேசிட்டு இருக்கணும். 7 பிராணங்கள். இந்த 7 இந்திரியங்களை இந்த தலையுடைய தீரன்னா பவுண்டரியில தான் இருக்கேன், உள்ளக வைக்கலையே. அதானே கட்டோபனிஷத்துல பராஞ்சகானி வெட்டுனத் ஸ்வயம் ஊஹு. அந்த கோபம் வந்துச்சு. பிரம்மாஜி எல்லாம் வெளியில திருப்பி வச்சுட்டு உள்ள பாரு ஜோக்க இருக்கு. அதனால தஸ்மாத் பரான் பஷ்யத்தினா அந்தராத்மனு, யார்தான் உள்ள பார்ப்போம். இது சரியில்லை. ஆனா எல்லாம் இங்க இருக்கு அல்ல. அதனால சப்த பிராணங்கள் 7 இந்திரியங்கள் பின்னாடி சப்த பிராணங்கள் இருக்கு. 7 இந்திரியங்கள்னால சப்த இந்திரியங்கள் சப்த பிராணங்கள் சொல்றோம். அந்த பஞ்ச பிராணம் நீங்க எடுத்துக்கணும். சப்த பிராணம். சோமயாகம் செய்யறவன் சோமயாஜி இல்லையா? இது பெரிய விஷயம் சொல்லுவாங்க. சோமலத ரசம், அந்த ரசத்தை வச்சு சோம யாகம் பண்ண அவனுக்கு டைட்டில் சோமயாஜி, சரியா? எதுக்கு இது என்ன உபனிஷத்து சொல்லுது, இந்த சோமரசம் வச்சு இந்த சோமயாகம் பண்ற இவன் அவனுக்கு யசஸ் வரும், பேரு புகழ் வரும், நல்ல பேரு புகழோட வாழ்வான். யசஸ் முக்கியமா வரும் அப்படின்னு உபனிஷத்து சொல்லவே அந்த வார்த்தை இருக்கு அங்க, யசஹா அப்படின்னு. யசஹ வார்த்தை நிறைய இடத்துல வந்துச்சு பாத்தீங்களா? பிராணாவாய் யசஹா, சரியா? அப்புறம் இந்த விஷயத்தினை கீதையில கூட பகவான் 9வது அத்தியாயத்துல கோட் பண்ணாரு. கர்மகாண்ட விஷயம் பற்றி சொல்லும்போது, த்ரைவித்யாமாம் சோமபாஹ் பூதபாபாஹ, 3 வேதங்களுக்குள்ள சொன்ன பல அக்னிஹோத்திர கிரியைகள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சோமரசம் பிரசாதம் எடுத்துட்டு பாகா யாரு குடிக்கிறாங்களோ பிரசாதம்,
பூத பாபா, சோமபாக பூத பாபா. அவங்க பாப்பங்கள் எல்லாத்திலும் விடுவிக்கப்படும், சுத்தமாயிடும். சுத்தமாயிடுச்சுன்னா யக்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே. அதனால ஸ்வர்க்கம் போய் ஸ்வர்க்கத்துல அலௌகிக சுகங்களை அனுபவிப்பாங்க. இங்க லௌகிக சுகம் இல்லை அப்படின்னு கீதையில கூட அந்த கர்மா விஷயங்கள் சொல்லும்போது, அப்கோர்ஸ் அப்புறம் பகவான் சீனே புண்ணிய மத்தியலோக விஷயத்தைன்னு சொல்லுவாரு. ஜஸ்ட் அந்த சோமபானத்தில் குடிக்கிறாங்க அப்படின்னு பண்ணாதானே, பண்ணாம குடிச்சா பண்ணா வராது, மயக்கம் வரும். அதே போல் நம்ம தலை கூட இதுல 7 பிராணங்கள் 7 இந்திரியங்கள் மூலமா வேலை செஞ்சுட்டு இருக்கனால இங்க நமக்கு கூட எல்லாருக்கும் யசஸ்ன்னு கொடுக்கும். யசஸ்ன்னு கொடுக்கும். நான் சோமயஜ்ஞ வாசல், அது என்னன்னே தெரியாது. இப்ப இந்த காலத்துல யாரும் பண்ண முடியாது, பண்றது இல்லை. பேர் மட்டும் யாரோ வச்சுக்கிறாங்க சோமயாஜி. யசஸ்ன்னு கொடுக்கும். எப்படின்னு சொன்னா நம்முடைய இந்திரியங்களே நமக்கு தனிப்பட்ட ஒருத்தனுக்கு யசோஹேது, யசோஹேது, அது கூட பதம் இருக்கு அந்த மந்திரத்தில். அப்படின்னு சொன்னா சங்கரர் சொல்றாரு, யசோஹேதுன்னா என்ன? வேதாந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் விஜ்ஞான ஹேது. வேதாந்த ஸ்டூடெண்ட் வேண்டாம், எல்லாரும் கூட. ஒரு மனிதனுக்கு ஏதாவது விஷயம் பத்தி அறிவு வருது, சம்பாதிச்சுக்கிறான், இல்ல மோசம் பண்ணி சம்பாதிச்சுக்கிறான், திருட்டு பண்ணி ஏதோ ஒரு அந்த அறிவு ராத்திரி சமயத்துல போவா இவனு, நம்ம கண்ணே தெரியாது. இப்படி எல்லாம் உடைப்பான். எல்லாம் நாலேஜ் தானே, இந்திரியங்கள் மூலம் தானே நல்லதோ கெட்டதோ பண்றான். சரி, கெட்டது யசஸ்ன்னு சொல்ல மாட்டோம், நல்லது சயின்ஸ் படிக்கிறான். இது அப்புறம் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்றான் இல்லையா? ஒரு இந்திரியத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? சில பேரு அந்த தனிப்பட்ட, சில பேரு கண்ணு, சில பேரு காது, இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை பண்ணும். எல்லாருக்கும் இருக்கு. நம்மளுடைய பர்சனாலிட்டி, என்னோட அறிவு, என்னோட கெயின் எல்லாம் வேதாந்தம் அப்புறம் இருக்கட்டும், அதையும் சொல்லுவாரு. கடைசியில நமக்கு வேதாந்தம் எல்லாம் எப்படி கேட்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இந்திரியங்கள் இருக்கிறதுனால தானே. அதனால யசஸ் தான். லௌகிகமாவும் இது யசஸ் கொடுக்கறது, பாரமார்த்திகமானும் கொடுக்கறது, இன்பிட்வீன் இந்த உபாசனான்னு யசஸ் கொடுக்கறது. அப்போ இந்திரியங்கள் எவ்வளவு முக்கியம். நம்முடைய ஆல் கெயின்ஸ் இந்த லைஃப் ஏதாவது பெருமை. உதாரணத்துக்கு பார்த்தா, நம்ம பொதுவா ஏதோ ஐக்யூ பத்தி இக்யூ பத்தி தான் பேசுறோம். இந்த டிவியில பார்க்கல உதாரணத்துக்கு, சரியா? நீங்க பார்க்க வேண்டாம், தெரிஞ்சிருக்கும். என்னென்னமோ காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க வேர்ல்டுல. பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தேன் சாப்பிடுவான், யாரெல்லாம் அது சாப்பிடுவான், இது சாப்பிடுவான், உயிரோட எல்லாம் பண்றாங்க. அது பாருங்க, அதெல்லாம் வேண்டாம் சொல்லி பயப்படுத்த எல்லாம் சார் கேட்கறதே கஷ்டம். டீ, சாய், டீ ஆமா 20 வகை இருக்காமா. உதாரணத்துக்கு 20 வகை டீ வந்து 20 கப்புல வச்சா ஒருத்தனு வந்து அந்த 20 டீயுடைய டேஸ்ட் செப்பரேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? பாருங்க, அவனுக்கு டீ ஃப்ரீயா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணதுக்கு அவன் ஆனந்திச்சு குடிச்சுக்கிறான், அதுக்கப்புறம் பணம் கொடுக்குறாங்க. ஒரு நாக்குனால எல்லாருக்கும் இருக்காது. நாக்கு டேஸ்ட்னு ஏதோ சும்மா தள்ளி விடக்கூடாது. இல்ல சார், நாங்க அப்படி எல்லாம் தள்ளி விடுறது இல்ல, ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீங்க வேற சொல்லிட்டீங்க, இப்ப நாங்களும் இனிமே ட்ரை பண்றோம் எல்லாமே. இல்லையா? தெரியும். அப்படி நீங்க ஒண்ணு எடுத்து பாருங்க. இந்திரியம் எல்லாத்துக்கும் இருக்கு ஸ்பெஷல். அப்புறம் இன்னொன்னு இன்னும் இருக்கு, அது எல்லாரும் படிச்சு கத்துக்கலாமா சின்ன வயசுல. அது பேர் இருக்கு. அன்னைக்கு அயோத்தியில போட்டோகிராஃபர் இன்டர்வியூ பண்ணும்போது
கண்ணுக்கு நல்ல சிகப்பு கருப்பு துணி கட்டிட்டு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லா இடத்துக்கும் போக முடியும். தட் கேர்ள் இஸ் டெல்லிங். அப்புறம் நான் கிருஷ்ணார் கேட்டேன், அது ஏதோ சொன்னேன், அது ஒரு கோர்ஸ் இருக்கு, அது பண்ண யாராவது பண்ணலாம், அது ஏதோ இருக்கு. அப்புறம் அது எப்படியும் சொல்லி தருவாங்க. கரன்சி நோட் எடுத்து காமிச்சாரு அந்த போட்டோகிராஃபர், அது சொல்லிச்சு என்னன்னு, எல்லாம் கரெக்டா சொல்றேன். அப்புறம் கீழே கோலம் போடுறான், அதுக்கு வந்தா மெயினா அந்த சரையு நதி தீரம் எல்லாமே கண்ணுக்கு கட்டிட்டு எல்லா கோலம் போடும். உங்களுக்கு கண்ணு திறந்து எப்படி தெரியுமோ நீங்க எல்லாம் எப்படி செய்யணும், நான் கண்ணு மூடிட்டு அப்படி செய்வேன்றான். பாருங்க, நாளைக்கு எந்த கோர்ஸும் தேடிட்டு போகாம இதெல்லாம் சொன்ன எதுக்கன்னா அவ்வளவு இருக்கு. சரி, மொத்தத்துல கடைசியில் எப்படி சொல்றதுன்னா, விக்ஞான ஹேதுத்வாத்ன்னு சொல்லி இந்த பிராணங்களை ஸோ யசஸ், பிராணத்தோட யசஸ்ன்னு பத்தி பாராட்டிச்சு ஆதி. அப்புறம் அடுத்த விஷயம் என்ன சொல்றதுன்னா, இந்த 7 பிராணங்களுக்கு சப்த ரிஷிகளனே சொல்றது. 7 பிராணங்கள் சப்த ரிஷிகளன்னு சொல்லி உபனிஷத்தே சொல்றது. ஏன் சப்த ரிஷிகளன்னு ரிஷியனே பிராணத்தினை, பிராணம் என்ன ஒரு இந்திரியத்துக்கு பின்னாடி ஒரு இந்திரியம், ஒரு பிராணம் பின்னாடி ஒரே பிராணம் இருக்கு. அப்போ ரிஷிகள், சப்த ரிஷிகள். ரிஷிக்கு அர்த்தம் என்ன? ருஷயதி ஜானாதி இதி ருஷிஹி. யாரு சத்தியத்தினை தெரிஞ்சுக்கிறானோ, பாரமார்த்திகம் தெரிஞ்சுக்கிறானோ, ஜானாதி வேதத்துடைய கருத்துக்களனை, ரிஷயதி ஜானாதி இது ருஷி அப்படியே. அப்போ 7 ரிஷிகள் இங்க இருக்கு. என்ன 7 ரிஷிகள்னு சொல்லி அப்புறம் உபனிஷத்து 8வது அணி இன்னொன்னு சொல்லுது. 8வது என்ன? ஏன்னா வாய் 2 in 1 இல்லையோ. அந்த 7 சொல்லும் போதேமோ முதல்ல அதுல ரசனானே எடுத்துக்கிச்சு. ரசனா டேஸ்ட் ஞானேந்திரியமா, அப்புறம் வாக்கு கர்மேந்திரியமா சொல்லும் போது அது உபனிஷத்து தனியா அஷ்டம் அங்க இருக்கு பாருங்க கடைசியில, வாக் அஷ்டமி அஷ்டமி வாக் அஷ்டமி பாத்தீங்களா? இது பிராணாக வா ருஷய பிராணான் ஏததாக வாக் அஷ்டமி பிரம்மணா. இதுதான் முக்கியமான வார்த்தை. நம்ம இந்த வாக்கு అనేది நமக்கு முக்கியம். வேதாந்தம் அது இல்ல, ஜெனரலாவே நீ பேச தெரிந்த உலகத்துல நல்ல எங்காவது வாழலாம். பேச தெரியணும் நண்பன் இல்லையா? வாழ தெரியணும்னு பேச தெரியணும். சரி, அது விட்டுடுங்க. இங்க பாத்தீங்கன்னா அஷ்டம் என்ன? பிரம்மணா சம்விதான இதி. பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னா இங்க பிரம்மணான்னா வேதத்தினை படிக்கிறதுக்கோ வேதத்தினை சொல்லி கொடுக்கறதுக்கோ உபனிஷத்து ஏதோ அதே வேதம் சொன்ன வாக்கு இருக்கணும் இல்லையா? இங்க பிரம்மணான்னா வேதம் என்ன? பிரம்மணா சம்விதானேதி. சம்விதானம்னா அது ரிசைட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அது இருக்கிறதுனால வாக் அஷ்டமி பிரம்மணா சம்வித்தே. அப்போ பிரம்ம ஜானம் வரணும்னா உபனிஷத்து கேட்கணும். உபனிஷத்து கேட்கணும்னு யாராவது வாய் திறந்து சொல்லணும். சொல்லி கொடுத்தா நமக்கு புரியணும். ஸோ இப்படி இந்த 3 மந்திரங்களுக்குள்ள உபனிஷத்து, முக்கியமா இந்த 3வது மந்திரத்தில் மந்திர பாகத்தின் எடுத்துட்டு உபனிஷத்து இங்க விவரிச்சிருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாமே அர்வான்னா கீழ பாகம், டவுன், அப்சைட் டவுன் அர்த்தம். விலவன்னா ஓட்டை, விலம் ஓட்டை. சமசம் இப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஊர்துவ புத்னஹான்னா இது பேஸ் எங்கன்னா மேல இருக்கு. இப்படி எல்லா பதங்களை
மொத்தத்துல 2 விஷயம். பிராண உபாசன, பிராணத்தை இந்த விதம் புரிஞ்சுக்கிட்டா அதோட பெருமை. யசஹா, அப்புறம் பிரம்மணா சம்விதத்தை, வாக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி சப்த ரிஷிகளின் பெயர் கொடுத்து பேசியிருக்கு. அடுத்த கடைசி 4வது மந்திரத்துல அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த சப்த ரிஷிகளுடைய பெயர் கூட சொல்லும். சரியா? அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम.